இப்போ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு எல்லாரும் வந்து ரிச்சா தெரியுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் என்ன எல்லாமே பெரிய பெரிய மால் கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய மால்ஸா எதுவுமே காரணம் கிடையாது. ஓஹோ. இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? ஆமாம். இந்த ட்ரெஸ் ஒரு பெரிய மால் வாங்கினா வந்து 1000 ரூபா 800 ரூபா 900 ரூபா இருக்கும். ஆமாம். இப்போ நான் கூட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி இடம் எல்லாமே ரிச்சா காட்டுறதுக்கு. ரிச்சா காட்டு எப்படின்னா எல்லாமே நம்ம உள்ளூரில் ரிச்சா இருந்தாலுமே வெளியே போயில வந்து ரிச்சா தான் இருக்கணும். ஓஹோ. இந்த மாதிரி வந்து வெளியே போகும்போது உன்னை பணக்காரனா கூட்டு போறேன். பணக்காரனா? ஆமா. 100 ரூபாய்க்கு பணியன் போட்டாலும் இது தெரியாது அந்த மாதிரி நான் கூட்டி போறேன். ஓகே, ட்ரெஸ்ஸுமே அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நகர். நகர் மார்க்கெட் ஆக்சுவலா. ஒரு விரல டிங்கு தூக்கிடுறேன். எப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் தூக்கணும் போல. ஒவ்வொரு டைம் அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஆமாம். நம்ம எங்கே போனாலுமே டெல்லியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த விரல தூக்கல. அதனால அது இல்லடா, எங்கே போனாலும் மரத்து கீழே பார்க்கிங் போட்டு 20 ரூபா காசு வாங்கிக்கிறாடா. அது வந்து தொழில் ரகசியம்டா, அதெல்லாம் வெளியே பேச முடியாது. தண்ணிக்கு காசு வாங்குறான்னு பார்த்தா மரத்துக்கு கீழே இருக்க நிழல் கூட காசு வாங்குறாடா. எல்லாமே காசு தான் இங்கே. இங்கே காசு இல்லைன்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் சரோஜினி மார்க்கெட். சரி, நீங்கள் சரோஜினி மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன கிடைக்கும்னு கரெக்டாக சொல்லி பார்ப்போம். எல்லாமே கிடைக்கும் போலேடா. எல்லாமே காஸ்ட்லியான பொருளாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. சரோஜினி மார்க்கெட்டில் திருட்டு பொருள் கிடைக்காது. திருட்டு பொருள் கிடைக்காது. இங்கே வந்துட்டு எப்படி ஏமாத்துவாங்க தெரியுமா? ஃபேக்ட்ரி அவுட்லெட்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அதிகபட்சம் அவுட்லெட். ஆமாம். முடிஞ்சா நம்ம கேமரா பிடின்னு நம்மளே ஏமாத்துவாங்க. நம்மளே திருட்டு மார்க்கெட்ல தேடுற மாதிரி ஆயிரும். அது மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. நீ திருட்டு மார்க்கெட்ல போகணும்னு வச்சுக்க வேண்டாம், நீ இருந்து 1 வாரம் வெயிட் பண்ணணும்டா. நீ அப்படி சொல்றியோ? சண்டே வா, ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி வருவாங்க. இப்போ பிடிட்டு போனாங்கன்னா 1 வாரம் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலா 1 வாரத்தில் நடுவில் போயிட்டு அது வேற மார்க்கெட் போயிடுச்சுன்னா அதை சொல்லு. வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கு, பரவாயில்லையே. கொண்டு மார்க்கெட்னு பார்த்தாடி அனைத்து கலெக்ஷன் இங்கே தாண்டா இருக்கு ராஜரு. உனக்கு என்ன பிராண்ட் உனக்கு வேணும்? பேக்ல இருந்து பனியன்ல இருந்து உனக்கு என்ன வேணும்? 80 ரூபா 20 ரூபாய்க்குலாம் பண்ணி விற்கிறீங்க. 350 ரூபாய் பாரு. ஜட்டி பேண்ட் உங்களுக்கு 350 450 தெரியுது, எனக்கு 80 70 தெரியுது. இங்கே பார்த்தியா பேண்ட் 100 ரூபா. அந்த பேண்ட் ஜஸ்ட்டு வேற லெவல். இது யூனிசெக்ஷன் தரல. இது அது மாதிரி ஃபீமேல். இது எல்லாமே ஃபீமேல் சார். பேண்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி மேல் கேடு. அதே மாதிரி எல்லாருமே ரிச்சா இருக்காங்க ராஜன். எல்லாருமே எல்லாத்துக்கும் சரோஜினி காரண்டா. எல்லாத்துக்கும் எல்லாருமே 100 ரூபா ராஜன். 100 200 இதெல்லாம் ஒரு மேக்ஸ்ல போட்டுருப்பாங்க. 450 ரூபா. இந்த பேண்டை பாருங்க, நல்லா இருக்குது. வெறும் 100 ரூபா தான். 100 ரூபா வாத்தியா இல்லையா? ஃபிக்ஸட் பிரைஸ்ல வாத்தியா. இந்த பேண்ட் நல்லா இருக்குது. இந்த பேண்ட் பார்க்குறது நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் போட்டு போனா ஏதோ பணக்காரன் கார்ல இருந்து இறங்கி பண்ணி நல்லா இருக்கும். போட்டுருக்க பேண்ட் பார்த்தியா 2000 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. ட்ரெஸ் ஃபுல்லாக கரெக்டு ராஜரு. எல்லாமே லக்ஸரிஸாக இருக்கு ராஜரு. இங்கே பார்த்தியா பணக்காரங்க போடுற டிஷர்ட் போட்டுருதியா? இங்கே இருக்குதியா பணக்காரங்க போடுற டிஷர்ட்டு ட்ரௌசரு எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லாமே இந்த அக்கா தங்கச்சி போகிற 2 பேரும் பொண்ணை பார்க்காத பொருளை பாரு. இந்த பேண்ட் தான் வேணாம். இந்த 350 ரூபாடா. 350 ரூபாயா? ஏன்னா நல்லா இருக்குடா. குவாலிட்டியை பார்த்து இல்லையா? இது வந்து இமாம் பெருசாக இருக்குது. இமாம் பெருசாக யார் கொடுத்துருவா? How much? 350. No negotiations. 250 ஃபைனல். Fixed price. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் போட்டு ஏமாத்துறாங்க எல்லாத்தையுமே. This is small size. 32. This is small. 1 minute. பேண்ட் எழுத்து காட்டுவாங்களா தலைவரவங்களுக்காக? அது எழுத்து காட்டு பேண்ட் எழுத்து காட்டு. நீ அதானே பண்ண போகிற? அதான் பண்ண போகிறேன் கன்ஃபார்ம். எனக்கு 30 தான். எனக்கு 32 தான் வருமா? உனக்கு 32. அதான் 16 32 32 பார்த்தியா? நேக்கா எழுத்துக்கான் பார்த்தியா? அது பிடிக்கும் போது இந்த பக்கம் ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்குடா ரஜினி. கிழிஞ்சிருண்டா போல. வேற எல்லாம் இந்துறேன். 8 பாக்கெட் 8 ராசியில் நம்பர் போல உனக்கு. ஓகே பாய், போயிட்டு வரேன். வீடியோ பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆமா, நாங்க வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். எங்க பாரு வேலை வீடியோ மட்டும் தான் பண்ண வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இல்லையா? பணக்காரங்க இந்த பீச்சில் படுத்துருவாங்க லேடிஸ் ஃபுல்லா. அந்த ட்ரெஸ் எல்லாம் கேட்குறாங்க பாரு. வாங்கிட்டு தான்டா கோவால இப்படி திருறாங்க ரஜினி. கோவால இந்த மாதிரி கிடைக்கும்.
இந்த டெல்லியில் திரிக்கணும்ல, டெல்லியில் வந்துட்டு டெல்லியில் பீச் கிடையாது, கங்கா ரிவர் இருக்குல்ல, ஆமா ஆமா, கங்கா ரிவரில் போய் திரிவாங்க அந்த மாதிரி. ஓஹோ, கங்கா ரிவர்ல போயிட்டு என்ன பீச் ஸ்டைல்ல திரிவாங்க. ஐயா அதுவும் இந்த ஊர் காயின் தானே பீச், நதி புனிதமான நதி சொல்லிக்கிறாங்க. அது வந்து காசியில் இருக்கு. இங்கே பற்றியா இல்லையா இந்த சட்டை பற்றியா இல்லையா, ஜாக்கெட்ஸை பற்றியா இல்லையா, இது வந்து இல்லையா, இதான் சொன்னேன், இதான் சொன்னேன். எப்படி இருக்கு, வெறித்தனமா இருக்குதா, இல்லை ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாமே எப்படி பார்த்தியா, சரோஜினி மார்க்கெட்டோட பெருமையை பார்த்தியா, எப்படி பணக்காரங்க திருறாங்க பார்த்தியா எல்லாருமே. 1000 1500 சட்டை தானே சட்டை. இதுவா இந்த அது பட்டர் ஒரு 650 ராஜன், 750லேருந்து டிஸ்கவுண்ட் போக 650. இதுதான் 1600 ராஜன் மேக்ஸில். ஃபைனல் 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 500. லாஸ்ட் பிரைஸ் 400. ஃபைனல் பிரைஸ் 400. 400 ஓகே. இஸ் மை மர சைஸ் ஏ என்னடா இது முரட்டு வீட்டா இருக்கு, செம வீட்டா இருக்கு. ஜீன்ரா ஒரிஜினல்ரா, ஒரிஜினலா ஏதாவது சொல்லு. ஏய் கோபால் அவன் எவ்வளோ வேணா சொல்லட்டும், நீ உன் ரேட்டு சொல்லு பார்த்துக்குவோம். 200 கிலோ. ராஜர் சோக்கா இருக்கேனாவா, டேய் நீ சொல்ற மீனிங் எனக்கு புரியலடா எனக்கு. திஸ் இஸ் படா சைஸ்யா, திஸ் இஸ் ஃபிட் நாட் ஃபார் அன்ஃபிட், திஸ் இஸ் லைக் ஒன்லி பிளாக். ஓகே பிரைஸ் மே திஸ் இஸ் ஓகே. நோ திஸ் இஸ் வெரி டைட் ஸ்மால். Very big size? இல்ல ஸ்மால். திஸ் இஸ் ஃபிட் பாத்துக்க, இதுல போன்ல பாத்துக்க, நல்லா இருக்கா பாத்துக்க, ரேட் பேசல. இப்ப பாரு நான் கேக்க ரேட் மட்டும் பாரு, நீயே மயங்கிடுவ. அவனே செருப்பால அடி சொல்றியா. பிரைஸ் மே பிரைஸ் No. This is 300. छोटा size या, छोटा size. Okay, final price 350. Two piece. I want 2 piece 700. No, 2 piece 750. Okay. 700 final. 750 2 piece. 700 final. Okay. ஓகே சொல்லிட்டா. உனக்கு எடுத்து கூட ஆகுது, உனக்கு இல்லையா? ஹோம் டச்சுக்கு நான் போட்டுக்கிறேன் ராஜரு. என்ன ராஜரு நீ காசு கொடுத்துறா சொல்றேன். ஷர்ட் அவன் தர மாட்டேங்கிறானே, வீட்லயே பத்திரமா எடுத்து வச்சு வந்துருக்கேன். எங்கே போனால் இவன் இருக்கோம், நம்ம கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது, அவன் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. எங்கே போனால் வீட்டில் வச்சு வந்துடுவேன். எங்கே போனாலும் தெரியுது ஒன்றரை ஜர்க்கி பூமா ஜர்க்கி முடிச்சு ஜர்க்கி ஆர்டர் பண்ணி நான் அது இன்னும் திருப்பி தரலையே. திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ ஆர்டர் இருக்கு போகுது தெரியல எவன்ட்டு இருக்குன்னு கடிச்சா ராஜிட்ட கொடுத்தேன்டா. அவ்வளோதான் கொண்டு போயிட்டேன். அந்த மனுக்கு கொண்டு போயிட்டானா சிறுப்பால அவனை என்ன நான் ஒன்றரை நாட்டியை போட்டு அதை பத்திரமா பல வருஷமா வச்சுக்குவேன். அப்படிதான் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ரெண்டாவது தெரியுறியா 350 ரூபா கொடுத்துரும். பரவாயில்ல. இப்போ 250 ரூபா நான் 300 ரூபாய்க்கு கேட்குறேன், தர மாட்டேன். அடுத்து பாரு டவுசர் பேட்டில் வாங்குறேன் 50 ரூபாய்க்கு இருக்குடா. புல்லன் பியர் பாத்தியா, பிராண்டடு. இஸ் த ஃபர்ஸ்ட் காப்பி யார்? No, first copy no. Brand का होता है. branded बटन है बार. Oh, is the factory damage piece? No, factory ये धागा होगा या गंदा इसलिए आता है. Oh, stitching is used. அது வந்து யூஎஸ் கம்பெனி தான் உங்களுக்கு ஆக்சுவலா. புல்லன் பியரிங்கிறது யூஎஸ் கம்பெனி. அது எப்படி இவங்க கிடச்சிருக்காங்க எங்களுக்கு? ஒரிஜினலுங்கிறான்டா உங்களுக்கு. அந்த இந்த படத்தில் விஜய் வந்து 10 நாள் துவைக்க போட்டுருப்பார்ல, இதே 10 நாள் துவைக்க மாட்டேன். இதுக்கே நான் அசிங்கமாக துவைச்சிக்கிட்டு இருக்கேன். வேற என்ன இருக்கு இங்கே வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லையா? இங்கே வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லையா? பாத்தியா நான் வந்ததுக்கு வாங்கிட்டேன். நான் ஓவர் கோட் வாங்கணும்னு நினச்சேன். வந்தேன்டா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் ஓவர் கோட் வாங்கணும்னு நினச்சேன். வந்தேன் ஓவர் கோட் வாங்கிட்டேன். ஓவர் கோட் தான் வாங்கணும்னு நினச்சாப்லையா? ஓவர் கோட் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக வெளியே போயில பணக்கணும்னா கேப்பில் வாங்கியிருக்கியா? நான் கண்ணாடி வாங்க நைக் ஷூ. நான் இது வந்து கிராக்ஸ் ஒரிஜினல் 7000 ரூபா. 7000 நான் கடைசி வந்து ஓவர் கோட் வாங்கிட்டேன். ஓவர் கோட் வாங்கிட்டேன். இப்போ இவன் தான் வாங்கணும். இப்போ எனக்கு இந்த டவுசரு, இந்த பேக்கி டவுசர் அந்த மாதிரி காட்டுறேன். வா இப்போ ராஜன் சேல்ஸில் இறங்கிறியா? இப்போ நான் தான் வந்துட்டு உங்கள் சேல்ஸ்மேன். நான் சொல்கிறதா ரேட்டு அவன்கிட்ட ஒரு ரேட்டு கொடுத்தா எனக்கு நீ எந்த ரேட்டு வாங்குறீங்க அதே மாதிரி கமிஷன் கொடுக்கணும் நீ எனக்கு. ஓகே கண்டிப்பாக எனக்கு 100 ரூபாய்க்கு டவுசர் வாங்கி தான். 100 ரூபாய்க்கு டவுசர். ஓகே 100 ரூபாய்க்கு அதுக்குன்னு இந்த சின்ன டவுசர்லாம் கொடுக்கக்கூடாது. 150 ரூபாய்க்கு இந்த இவன்ட்டே கேள்டா போபால் சார் டவுசர் இருக்கானு. இந்த இவன்ட்டே கேட்போம். இந்த இருக்கு பார்த்து டவுசர் இருந்தா டிஷர்ட்டோட டவுசர் இருக்கு பாரு. இந்த டவுசர்லாம் எனக்கு இங்கே பாரு கார்கோ டவுசர். வா சைடில் பாக்கெட் ஒன்று 5 பாக்கெட் இருக்கணும். இந்த லீனிஸ் இங்கே பாரு பிராண்ட் டிஷர்ட்டுடா வாங்குடா. உன்னை பணக்காரனை காட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, நீ என்னடா பிச்சைக்காரன மாதிரியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படின்னா 300. இது எல்லாமே வெரி காஸ்ட்லி. ஸோ வெரி காஸ்ட்லி नहीं, also new, not this old. Oh, new. Is it branded?
ஒரிஜினல் பிராண்டட் இந்த கிடைக்குது பார்த்தியா ஒரிஜினல் பிராண்ட்னு சொல்லி கிடைக்குது பார்த்தியா இதெல்லாம் அசல் உருட்டுட போலதெல்லாம் நம்பக்கூடாது எப்படின்னா வந்துட்டு இந்த ஏசி ரூம்ல வாங்கினா காசு கூட கொஞ்சம் வெயிலில் வந்து வாங்கினா காசு கம்மி அப்படி சொல்றியோ காசு கம்மிங்கிறது எப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி காசு ஏய் சூப்பராக இருக்குடா நான் டிஷர்ட் செம்ம இங்கே ஜாரா டிஷர்ட் இருக்கு பார்த்தியா ஜாரா டே எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும்டா எல்லாமே நீ போட்டு போனே அவன் கண்டுபிடிக்க முடியாது டூப்ளிகேட்டாக தான் அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த கிராக்ஸ் எப்போலாம் வந்துட்டு டூப்ளிகேட் தானே இந்த கிராக்ஸ் போய் கிராக்ஸ் சென்னையில் போயிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் போயிட்டு இதே மாதிரி கிராக்ஸ் வாங்கி கேட்குறான் அவன் கேட்குறான் இது ஒன்று எங்கே வாங்கி கேட்குறான் அமேசானில் வாங்கினேன்னு சொன்னேன் அதையும் போட்டு பார்த்துட்டு ஒரிஜினல் நம்பிட்டானா ஒரிஜினல் நம்பி இந்த ஸ்டாக்கில் நான் வாங்கினது டூப் பண்ணேன் வாங்கினது டெல்லி வந்துட்டு அதுவும் சரோஜினி நகர் வந்துட்டு வாங்க போனால் அசிங்கமாக இருக்காது எனக்கு நீங்கள் பற்றியே இல்லையா இப்போ நைட் பேண்ட் பற்றியே இல்லை குவாலிட்டி பாரு நைட் பேண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கடா நைட் பேண்ட் மாதிரியே இல்லைடா டெய்லி வேர்லேயும் போட்டு தரலாம்டா அதில் ஒன்று பிளாக் எடுத்து ஆல்ரெடி ஒரு பிளாக் வச்சிருக்கேன் எனக்கு நான் என்னோட கொள்கையிலேருந்து மாற மாட்டேன் என்னது எனக்கு வந்து கார்கோவே வேணும் கார்கோ டவுசரு கார்கோ இது நீ உள்ள ஸ்டாக் வச்சுருக்காங்கடா நம்ம எது கேட்டாலும் உள்ள ஸ்டாக் வந்து எடுத்துறாங்க நீ அப்படிலாம் ஏதாவது இது காட்டினா போதும் எம் 2 பீஸ் ஓகே திஸ் பேக்கர் திஸ் மா கம்பெனிலேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரா கம்பெனிலேருந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு கம்பெனிலேருந்து ஆப்போ வைப்போம் அப்புறம் வைப்போம் இப்போ இல்லை இங்கே இருக்க எல்லாருமேடா வீடியோ பண்ணுங்கடா வந்து வீடியோ பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வீடியோ பண்ண வேணாம்னு டார்ச்சர் பண்ணுறேன் இப்போ வந்து இவன் வந்து 600 எடுக்க போகிறேன் அதுவும் அவன் காசு எடுக்க போகிறான் அதுவும் டக்குனு மாற்றினேன் பார்த்தியா பாவிடே சைஸ் சேம் சைஸா கைஸ் சேம் சைஸ் நீ வந்துடா பார்க்க சொல்டா செக் பண்ண சொல்டா ஒன் பேண்ட் செக்கரோ ஓகே நோ ப்ராப்ளம் கோவப்பட்டான்டா வடடே கோவப்பட வை 600 சும்மாவா தர 600 எல்லாம் பிராண்டடா பார்த்து வாங்கு பிராண்டடா பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த அங்கிட்டு இருக்கு பிங்க் கலர் போட்டுக்கிறியா இருடா நீ வேற இருடா இந்த பிங்க் கலர் போடுறா பீச் சைடு போடுமா நல்லா இருக்கும்டா எது வாங்க இந்த மாதிரி தான் வேணும் 4 வாங்க 600 கேட்போம் 1530 ஓகே என்னடா நீ ஓகே சொல்ற வாங்கிட்டு சொன்னீங்களா எனக்கு அந்த எல்லாம் ஒரே காரணத்துக்காக நீ டவுசரே போட மாட்டியடா ஓகே ஓகே பாய் நை பாய் இவன் சொல்றத கேட்காத பாய் ஒயிட் பாய் நை பாய் பீச் சைடா ஐயோ இல்லை ஒரு 500 பர்ச்சேஸ் பண்ணிட்டானா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 3000 முடிஞ்சிருச்சு இப்போ வரைக்கும் 3000 சோழி முடிச்சு எல்லாம் கார்கோ பேண்ட் ஏங்க 250 கிடைக்குதுங்க 600 700 நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் டெல்லி வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போனால் கூட இனிமேல் தீபாவளிக்கெலாம் இங்கே வந்துடுவேன் கிளம்பி ஆமாண்டா தீபாவளி கிளம்பி நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு போனால் கூட நமக்கு இவ்வளோ காசு நமக்கு ஆக்சுவலாக எல்லாமே பிராண்டடாக வேற கிடைக்குது சரோஜினி நகர் மார்க்கெட் நான் கூட நார்மலாக இருக்கும்னு நினச்சேன் எல்லாம் பிராண்டடுங்க தொட்டு பார்க்குற வேற லெவலில் இருக்கு இல்லை எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்க கார்கோ உனக்கு எடுத்து கார்கோ ஃபுல்லாக எல்லாமே பிராண்டட் தான் ஆக்சுவலாக இப்போ நம்ம உனக்கு கார்கோ எடுத்துக்கோ பார்த்தியா எல்லாமே பிராண்டட் ஃபுல்லாக ஆக்சுவலாக எல்லாமே பிராண்டட் தான் அது ஃபுல்லாக ஆக்சுவலாக இன்னும் பாரு கடை முடியல பாரு அங்கிட்டு கடை இருக்கு பாரு இன்னும் சின்ன எப்படின்னா அந்த பட்டன் இல்லை அந்த மாதிரி ஃபால்ட்டு தான் இருக்குடா ரஜினி மிச்சப்படல எந்த ஃபால்ட்டுமே இருக்காது வெளியே வந்துட்டோம் நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம் இதான் இது வெளியே உள்ள கடை இது வெளியே உள்ள கடை ஆனால் நம்ம இங்கிட்டு தான் போகணும் சரோஜினி பஜாருக்குள்ளே தான் போகணும் திரும்ப பஜாருக்குள்ளே போயிருமா கைஸ் வந்துட்டு சரோஜினி நகரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சரோஜினி நகரில் இதில் ட்விஸ்ட் என்னலாம் வந்துட்டு எங்கள் பேக் ஆல்ரெடி ஃபுல்லு எங்கள் பேக்கில் இப்போ எப்படி வைக்க போகிறோன்னே தெரியல இது எப்படி நானும் பரவாயில்ல கம்மியாக வாங்கியிருக்கேன் எவ்வளோ 5 பேண்ட் வாங்கியிருக்கேன் எல்லாம் 200 தாங்க 200 5 பேண்ட் வாங்கக்கூடாதா 200 இருந்தாலும் 5 பேண்ட்டுடா 5 பேண்ட் எப்படி இப்போ பேண்டை ஃபுல்லாக காட்டுற பாருங்க வெறித்தனமாக இருக்குது நம்ம அந்த பேண்டை நான் எல்லா வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் நான் குறிப்பிட்டு சொல்லலை எல்லா வெப்சைட்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் 1200 1500 குறைச்சி இல்லை 5 பேண்ட் வாங்கியிருக்கேன் 7000 அதில் உனக்கு பட்டன் இல்லாமல் கிடச்சிருக்குமா அதில் உனக்கு பட்டன் தச்சுக்கிறேன் நம்மளால் தையக்காரர் ஒருத்தர் இங்கிட்டு தான் வாங்கி வச்சோமா வண்டியை வாங்கி கன்ஃபார்ம் அப்படி தெரியும் எப்படி சொல்கிறேன் இங்கிட்டு வச்சோம் இங்கிட்டு வா சரோஜினி நகர் ராஜனே நம்ம அங்கிட்டு இங்கிட்டு தான்டா இங்கிட்டு தானே கேட் நம்பர் 5 நம்ம கேட் நம்பர் உள்ள போகணும் மெயின் கேட்டில் உள்ள போகணும்டா ஐயோ எந்த வழியா வந்தோம்னே மறந்து போச்சு இப்போ எந்த வழியா போகிறதுன்னு தெரியலையே காய்ஸ் நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம் காய்ஸ் நாங்கள் இப்போ மேப்பு கூப்பிடுங்க மேப்பு கூப்பிடுறா பாய் கேட் நம்பர் 1 மெயின் கேட் பாய் மெயின் கேட் திஸ் சைடா கோபா பண்ணுவோம் அந்த வழியாக போயிடும் செம்ம ஐடியா எப்படி அதே நல்ல ஐடியா மேப்பை கூப்பிடுங்க வாங்க மேப்பை கூப்பிடுங்க சரோஜினி நகர்
சரோஜினி நகர் கேட் நம்பர் 5 சரோஜினி நகர் மெயின் சரோஜினி நம்பர் என்னது சென்டர் கோயிங் டு மெயின் கேட் மொத்தம் 3 இடத்துக்கு நீங்க போகணும். மேம் நீங்க இப்ப சொல்லுங்க எங்க இருக்கோம் நம்ம இப்ப கேட் நம்பர் 5ல இருக்கோம். இப்ப நம்ம வரிசையை சொல்லலாம், எல்லாரும் சொல்லிக்கிட்டே நடந்து போலாம் தெரிஞ்சிருக்கீங்க. கேமரா பிடிக்க முடியல. ஆனா இங்க ஒண்ணே உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்காம போக முடியாது. வாங்காம போக முடியாது தெரிஞ்சு போச்சு. அது கன்ஃபார்ம் தான். அது எப்படின்னா வாங்காம போக முடியாது. மனசு வந்து வாங்கிடுவோம் நம்ம அந்த இடத்துல. ஆனா எல்லாமே சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா டக்குன்னு முடியும் மேம் இருக்கு. அதான் 2 கையில பிடிச்சிருக்கேன். தெரிஞ்சு சின்ன பையன் தூக்கிட்டு திருட்டு ஒன்று அப்படி இருக்கும். அவனை கூடுதல எங்கன்னு போய் தெரியாது. பேக் விட்டுட்டு ஓடிடும்ல கேமரா பிடிக்குது. பேக் எதுக்குடா? பேக் போனா 1000 ரூபா தான்டா. ஆமா காஸ்ட்லி ஆனதுல என்ன தான் இருக்கு. நம்ம வந்து நாங்கள் 2 மணி நேரம் ஆச்சு. மத்தியானம் சாப்பிடவும் மத்தியானம் தங்கச்சி இந்த வீடியோ பார்த்தாரா எனக்கு வாங்கிட்டுறா சொன்னா கடலேன்ட்டா. இவன் தூக்கிட்டு வரான் பாருங்க மூட்டையாடி. கண்டிப்பா சொல்லுவான் எனக்கு நோ ப்ராப்ளம். எங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் போட மாட்டான். எங்கள் அண்ணன் நல்ல பையன். அண்ணன் சொல்லி பார்ப்போம். அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்குவேன். அதான் பூசா வாங்கிட்டு எங்கள் அண்ணனோட எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? அண்ணன்ட்ட அவன் பூசா வாங்கினா சொல்லுவேன் தீபாவளிக்கு 1 தான் போடுவான். ஆனால் அவனுன்னு சொல்லி நான் 10-15 வாங்கிடுவேன் அவனுன்னு சொல்லி. அதில் வந்து எல்லாமே எனக்கு தான். எப்படின்னா நான் வந்து நான் மோசக்காரெலாம் கிடையாது. நான் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் போட்டு திருப்பி அவன்கிட்டே கொடுத்துருவேன். இல்ல நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம். கால் மிதியடியில நாங்க பரமக்குள்ளே வாங்கிறோம். நாங்க கால் மிதியெல்லாம் 20 ரூபாய்க்கு கிடைக்கும் எங்க ஊர்ல. கையை செவந்துருச்சு. உண்மையே கை செவந்துருச்சு. கேமரா பிடிச்சே கை செவந்துருச்சு. எங்கிட்டா போகணும்டா நம்ம? கேட் நம்பர் 1 मेन गेट में कोने पे मेन गेट महंगा था सा ओ सॉरी 100 ரூபாய் தமிழா அஞ்சு அப்படியே இல்லையா? தமிழ்நாடு திருவாயப்பா 100 ரூபா எந்த கடையிலையும் வீடியோ எடுக்க கூட இருந்தாங்க. இந்த மாதிரி ஏன் கடை எடு நீ ஏன் கடை எடு எப்படி சும்மா அந்த அது பேட்டு கேள்வி. அப்போ வாட்ச் கையில் இருக்கான்னு செக் பண்ணிக்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்கேன். என் வாட்ச்சு இந்த என் செயின் கரைச்சி மரசு வந்து எடுத்துக்க அப்படின்றா. அது வந்து எப்படின்னா டூப்ளிகேட் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஆனால் செம்ம ஒருத்தரா இடம் ஒருத்து வாங்குறதுக்கு ஒருத்து வந்தோம்னா பாத்தியா? கண்டிப்பா காலையில் நம்ம எங்கே போனோம்? ஃபர்ஸ்ட் ரெட் போர்ட் போய் ட்ரெஸ் வாங்கலாம் போனோம். அங்கே நல்லாவே இல்லை. நான் என்ன சொன்னேன் ஒன்றாடி வாடா சரோஜினி நகர் போகண்டா ஒருத்தா இருக்கும்டா. டெல்லியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோமீட்டர் இருக்கு கைசிங்க. வெறித்தனம் பண்ணுறாங்க எல்லாமே. அவர் 50 ரூபா பண்ணின்னு 50 ரூபா. இது நமக்கு இல்லடா, லேடிஸ் உள்ளதுடா. 10 ரூபாய்க்கு கேட்டால் கொடுத்துருவாண்டா ரஜினி. 10 ரூபாய்க்கு போக மாட்டா, 25 ரூபாய்க்கு கொடுப்போம். பாதி இல்லை சரோஜினி நகரில் வந்து மொத்தம் வந்துட்டு ஒரு 5 சென்ட் இருக்கு. அதே இல்லையா? ட்ரெஸ் வாங்கணும்னா நீங்கள் போயிட்டு காஸ்ட்லி எல்லாம் எடுத்துறாதீங்க. இங்கே வாங்க. நாங்கள் வந்து அவன் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணுறோம். அவன் கடைக்கே போங்க. அவங்க எல்லாம் போய் கார்கோ டிஷர்ட்டு கார்கோ பேண்ட் அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அவங்க கடைக்கே போங்க. தமிழ் தமிழ்ல பாட்டு பாடுறப்பா அப்படி போட்டேன்னு வச்சுக்குவேன். 50,000 பேர் எனக்கு அவ்வளோதான். அப்படி போட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு கை என்ன பண்றாங்கன்னா இப்போ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்ல, அப்படியே 2 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? என்னடா சொல்ற? தெரிஞ்சு கேமரா தூக்கிட்டு மூட்டு உள்ள வச்சிடலாமா தோணுது. அப்போ உள்ள வச்சிடறாஜனே. என் அடிச்சு கைசை வந்து பார்த்துருப்பீங்க. கேமரா பிடிச்சி கைசை வந்து பார்த்துருக்கீங்களா? என் கைசை வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஏசியில் 2 வந்தாச்சு. கொஞ்சம் வேகம் குறைஞ்சிச்சு. 100 கேள்றா ராஜனே. இதில் ஒரு 2 பேண்ட் எடுத்துக்கிறேன். 100டா? டேய் 100 எல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. கேளு உன் திறமை கேளு. பை how much? வாடா போண்டா. நல்லா இருக்குடா. மூஞ்சி பிடிக்கலடா. மூஞ்சி பிடிக்கலையா? நீ வரியா வரலையா? மூஞ்சி பிடிக்கல எனக்கு. வெயிட் பண்றா. டேய் மூஞ்சி எனக்கு பிடிக்கலடா. எனக்கு அவன் மூஞ்சி பிடிக்கலடா. இருடா. நல்லாவே இல்லடா. அவன் கேமரா கூட ஊரு பார்த்துட்டே இருக்கான். only 200 150 कितने पीस चाहिए? How many pieces? 1 2 3 4 5 இப்போ வாங்கி என்ன பண்ண போற? வாடா போண்டா. 750 ஓகே நை. தெரிந்தே கண்டாங்க. நை பை நோ ப்ராப்ளம். புடிச்சு வச்சிட்டாங்க. நான் ஓகேடா இங்க வாடா. அவன் தான நம்ம அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம். அவன் தானா? அஜனே வெளிய போனா புடிங்க போறான்னு நினைக்கிறேன். உள்ள வாங்குனதெல்லாம் வெளில புடிங்க திரும்ப சேல் பண்றான்னு நினைக்கிறேன். இருக்கலாமோ? அதே இல்லையா? நான பொருளை ஃபுல்லா யார் திருட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வச்சிருக்காங்க. நம்ம அடுத்து எங்க போறோம்? அடுத்து எங்க போறோம்? சாக போறோம்.